ஐயோ, முயல் கறி நினைக்க நினைக்க கொமட்டிக்கிட்டு தான் வருது. நல்ல வேளை புண்ணியவதி சொன்னனால சாப்பிடாம விட்டேன், இல்லைன்னா வாந்தி எடுத்திருப்பேன் போல. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்காரு, நம்மக்கிட்ட பேசவே மாட்டாரு. ஏதோ இவர்கிட்ட மாற்றம் தெரியுதே. நம்மளே இங்கே 1000 பிரச்சனையில் இருக்கோம், இப்போ ஒருத்தி 1001 பிரச்சனையாக்குறான். சாமி இவர்கிட்ட சொல்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். முயல் கறியை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க, ஆனால் இப்போ ருசியோடு பார்க்கல. பசிக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ வேணான்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குதே. இவளை என்ன பண்ணனே தெரிலையே. என்னோட கவலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. காலங்காத்தாலேயே என்னத்தை யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்க?